அக்கா, பாவம் அக்கா, சின்ன குழந்தைங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அவங்களுக்கும் அப்பா ஸ்தானத்துல ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல. கீதா, பசங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு சொல்லுங்க? ஒரு 30-35 இருக்குமா? இப்பவே நீங்க ஏன் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு விட்டேத்தியா வாழணுமா? இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்குக்கா? ஒரு நல்ல துணை தேடி வரும்போது ஒத்துக்க வேண்டியதானக்கா? கீதா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டு வந்தவரு உனக்கு தெரிஞ்சவர் தானே? ஆமாக்கா, தெரிஞ்சவர் தான். 2 பேரும் ஒண்ணா ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் பேர் சரவணன். அப்புறம் என்னக்கா? அது அப்பாக்கு இதுல சம்மதம் இல்லையோ? அண்ணே, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன்னே. சரவணன் கீதாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவராமே. 2 பேரும் ஒரே கம்பெனில வேலையும் பார்த்திருக்காங்களாமே. கீதாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து கேட்டிருக்காரே. அப்புறம் என்னண்ணே? இல்லம்மா, அது சரியா வராதுமா. அங்கிள், அதான் ஏன்னு கேக்குறோம்ல. பவித்ரா, இன்னைக்கு நடைமுறைகள் மாறி இருந்தாலும் கூட 2ஆம் கல்யாணத்தை சகஜமா ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கும் கிடையாதுமா. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அங்கிள், மத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியுமா? அதுவும் இல்லாம கீதாக்காக்கு என்ன வயசாகுது? இன்னும் மிச்ச காலம் நிறைய இருக்குல்ல. ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு துணை வேணும்ல. என்னம்மா பெரிய துணை? இந்த உலகத்துல எவ்வளவு பேரு தனியா வாழ்ந்து காமிக்கலையா? தான் பெத்து வளர்த்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கலையா? என் பொண்ணு கீதாவும் அப்படி இருந்துட்டு போகட்டுமே. அண்ணே, அந்த காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற. அண்ணே, அதெல்லாம் இல்லம்மா, எல்லாம் ஒரே காலம்தான். அந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன? வெளிப்பூச்சுக்கு எல்லாம் நாகரிகமா மாறிட்ட மாதிரி காமிச்சுக்கிறாங்கம்மா. ஆனா மனசுக்குள்ள இன்னமும் பழைய கட்டுப்பட்டித்தனமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் என் பொண்ணுக்கு திரும்பவும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? அதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேம்மா. ஆனா ஏற்கனவே நடந்த தப்பு திரும்பவும் நடந்துடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லம்மா, எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு, முக்கியமா இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எவ்வளவு எதிர்த்தாங்க. இவங்களையெல்லாம் பகைச்சுக்கிட்டு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியுமா? அதனாலயே என் பொண்ணுக்கு கல்யாணம் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. அக்கா, பவி, அப்பா சொல்றதும் ஒரு விதத்துல சரிதானே. நாளைக்கு 4 பேர் 4 விதமா பேசினா சங்கடப்பட போறது நான் தானே. அதுக்கு பேசாம நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேனேக்கா. விடுமா, என் பொண்ணோட தலையில என்ன எழுதியிருக்கோ அது மாதிரியே நடந்துட்டு போகட்டும். ஆண்டவன் என்ன நினைச்சானோ அதே நடக்கட்டும். அண்ணே, என்னாச்சு? அப்பா, அப்பா, என்னாச்சு? என்னாச்சு? அப்பா, என்னாச்சு? அப்பா, தாத்தா, அப்பா, என்னாச்சு? 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 தண்ணி குடி, தண்ணி குடி. அப்பா, லைட்டா நெஞ்ச வலிக்குதுமா. காலையில மாத்திரை போட்டீங்களாப்பா? மறந்துட்டேம்மா. ஐயோ, என்ன பண்ணீங்க? தண்ணி எடுத்துட்டு வா. குடிங்க, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. தாத்தா, மெதுவா மெதுவா, இன்னும் கொஞ்சம் கூட குடிங்க. மாத்திரை கொடுங்கக்கா, சீக்கிரம். இந்தாங்கப்பா, இந்தாங்க தண்ணி குடிங்க. போதுமாப்பா? ஓகேவா? பரவாயில்லம்மா. அப்பா, இப்ப பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. என்னப்பா நீங்க இப்படி மாத்திரை போட மறக்கறீங்க? நீங்க ஹார்ட் பேஷண்ட்பா, இப்படி மறக்கலாமா? பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. அங்கிள், இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க நெஞ்சு வலிக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கும் அதை ஞாபகப்படுத்துறதுக்குமே
கீதாக்கா மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது உங்களுக்கு. அதே மாதிரி தானே கீதாக்காவுக்கும். அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. உங்க ஆயுளுக்கு அப்புறம் அவங்களுக்கும் வயசாகும். அனு அனிதா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா தனியா யாருமே இல்லாம தானே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதலா கைய புடிச்சுக்கவும், இப்படி மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல. கீதாக்காவோட கடைசி காலத்துல பொண்ணுங்க வீட்டுல போய் இருக்க முடியுமா சொல்லுங்க? இல்ல அதுக்காக பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியுமா? ஆமாண்ணே, கீதாக்கு ஒரு துணை வேணும்னே. அதுவும் அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர். சரவணன். பேசாம சரவணன் கூடயே கல்யாணம் பண்ணிடுங்கண்ணே. அம்மா லட்சுமி, என்னோட கீதாவுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். அது உங்களுக்கே தெரியும். அதுக்காக நான் பல முயற்சிகள் எடுத்தேன். நம்ம அசோசியேஷன் மீட்டிங்கில் அதுக்கு எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த ஊரும் உலகமும் என்ன சொல்லும் அப்படின்னு நான் பயந்தேனே தவிர என் கீதாவுக்கு ஒரு உறவு வேணுங்கிறத நான் பார்க்க தவறிட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் பேசி என் முட்டாள்தனத்தை புரிய வச்சிட்டீங்க. இப்ப நான் தெளிவா இருக்கேம்மா. யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் கீதாவுக்கு கட்டாயமா ஒரு துணை வேணும். ஆமாண்ணே, அதுவும் அவளை சரியா புரிஞ்சுக்கிட்ட சரவணன் சரியான மாப்பிள்ளைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் என்ன, அதுக்கான வேலையை பாருங்க. தேங்க்ஸ் மா. அண்ணே, நல்லதை எப்பவுமே தள்ளி போடக்கூடாதுண்ணே. அத உடனடியா ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? சரிம்மா, இப்பவே சரவணனுக்கு போன் பண்றேம்மா. ஹலோ, நான் சண்முக சுந்தரம் பேசுறேன், கீதாவோட அப்பா. சொல்லுங்க சார். தம்பி, நீங்க வந்து பேசிட்டு போன பிறகு நானும் யோசிச்சேன். நீங்க சொன்னதுல அர்த்தம் இருக்கு. என் காலத்துக்கு பிறகு கீதாவுக்கும் அவ குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்காகவும் ஆதரவுக்காகவும் ஒரு துணை வேணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி, உங்களை பத்தி கீதா ரொம்பவும் சொல்லியிருக்கா. அவ உங்களை பத்தி சொன்னதுல இருந்தே எனக்கு உங்க மேல உள்ள நம்பிக்கை அதிகமாயிருச்சு. என் பொண்ணையும் பேத்திங்களையும் நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. தம்பி, சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். ஆனாலும் நான் என் பொண்ணு கீதாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதுல பரிபூரணமான சம்மதம். ரொம்ப நன்றி சார். அதான் சம்மதம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன சாரு மோருன்னு கூப்பிட்டுக்கிட்டு. உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள. ரொம்ப நன்றி மாமா. மாப்பிள்ள, ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம். இப்போ வச்சிடவா? சரிங்க மாமா, வச்சிடுறேன். கீதா, இப்ப சந்தோஷம் தானம்மா? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அப்புறம் என்ன கீதாக்கா, அடுத்து உங்க கல்யாணம் தான். பவி, அப்ப நாங்க போயிட்டு வரோண்ணே. வரேன் கீதா. வரேன் என்ன? uncle. வரேன் கீதாக்கா. ஏமி கீதா, வீட்ல விசேஷமா?
லக்ஷ்மி பவித்ரா மட்டும் கூப்பிட்டு தனியா விருந்து கொடுத்திருக்க, அட. எனக்கு இல்லையா? பரிமளா ஆண்டி நீங்க கவலைப்படுறீங்க, கூடிய சீக்கிரம் கீதா அக்கா கல்யாண சாப்பாடு போட போறாங்க. ఆ? కళ్యాణ సాపాడా? నువ్వు చెప్పేది నిజమా? ஆமா ஆண்டி, கீதா அக்காக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்காங்க. சீக்கிரமாவே அக்காக்கு கல்யாணம் நடக்க போகுது. అయ్యో எந்தானது நீங்கள் பேசுறது? அது ஒண்ணும் இல்ல உண்ணி சார், ஆ, நானே ஒவ்வொரு வீட்டுக்கு நேரடியா வந்து முறைப்படி எல்லாருக்கும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஓ, ஆனா பவித்ரா சந்தோஷத்துல அவசரப்பட்டு சொல்லிட்டா. ம், நல்ல விஷயத்தை எப்போ சொன்னா என்ன? ஆமா சார், கீதாவுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டேன். கீதாவோட ஆபீஸ்ல வேலை பார்த்த சரவணன் ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன். அவரே வந்து என்கிட்ட கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கீதாவையும் குழந்தைகளையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் பேசின விதம், சொன்ன முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் கல்யாணம் பண்ணி தரேன்னு சம்மதம் சொல்லிட்டேன். எந்தா இது சண்முக சுந்தரம்? எந்தானது நீங்கள் பறஞ்சது? உங்களுக்கு ஏதாவது புத்தி கத்தி கெட்டு போச்சா? ரெண்டு பொண்ணுக்கு அம்மா அவங்களுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் வளர தப்பு. இது ரொம்ப தப்பு, வளர தெற்று. ఆ, అది என்ன சார் சொல்றீங்க? தப்பா? அதே தப்பு தான். ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிற உங்க பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றீங்க? அது தப்பு தானே? உன்னி சார், இதுல என்ன தப்பு இருக்கு? சுந்தர அண்ணன் காலத்துக்கு பின்னாடி கீதாக்கு ஒரு துணை வேண்டாமா? அதுக்குதான் இந்த கல்யாணம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. അതെ ഉണ്ണിയേട്ടാ, ലക്ഷ്മി പറയുന്നത് ശരിയാ. நீ குறைச்சு மிண்டாதிரிக்கா. உன்னி சார், என் பொண்ணு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளோட தனியா கஷ்டப்பட்டு இருக்கா. என் காலத்துக்கு பிறகு அவளுக்கு துணையாவும் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். நானும் உங்களை மாதிரி முதல்ல கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா லட்சுமியும் பவித்ரா வந்து பேசின பிறகுதான் எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அந்த பையன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவனாவும் என் பேத்திகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாவும் இருப்பான்னு தோணுச்சு. அதனாலதான் உன்னை நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அல்ல, நீங்கள் எத்தனை சமாதானம் சொன்னாலும் இதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா? அது ரொம்ப தப்பு, இது சரியில்லையா? என்னடி என் பறஞ்சது? உங்களுக்கு மனசுலாம் இல்ல? இந்த ஊர் உலகம் அசிங்கமா பேசுமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இதுதான் நம்ம பண்பாடு, கலாச்சாரம். இதெல்லாம் உங்கள மாதிரி ஆட்களாலதான் இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே சீரழிச்சு கெட்டு போகுது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பொண்ணு கழுத்துல முதல் தடவையா தாலி ஏறுதே, அதுக்கு பேரு தான் கல்யாணம். அதுக்கு அடுத்து நடக்கிறதுக்கெல்லாம் பேரு வேற. உன்னி சார், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஆ? பொண்டாட்டி செத்த 3வது நாளே புருஷன் மாப்பிள்ளை ஆகலாம். ஆனா பொண்ணுங்க மட்டும் பூவும் போட்டு அழிச்சுக்கிட்டு மூலையில உட்காந்துக்கணும் இல்ல? நல்லா இருக்கு சார் உங்க பண்பாடும் கலாச்சாரமும். இத பாருங்க, காலம் மாறி போயிடுச்சு. நாங்க என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ண கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. அதுவும் இல்லாம இது அவங்க மட்டும் தனிப்பட்ட விஷயம். அவர் பொண்ணுக்கு அவரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? இஷ்டமா இருந்தா கல்யாணத்துக்கு வாங்க, கஷ்டமா இருந்தா உங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து உங்க பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்துங்க. அத விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க. இதோ பார், நான் ஒன்னும் தேவையில்லாமல்லாம் பேசலாமா? இது ஒரு அபார்ட்மெண்ட். இதுல 60 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க. இங்க நாம எல்லாம் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு வீட்டுல டிவி வாங்கினா அதை பார்த்து இன்னொரு வீட்லயும் அதே மாதிரி டிவி வாங்குவாங்க. ஒருத்தர் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதை பார்த்து இன்னொருத்தரும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க. இங்க என்ன நடந்தாலும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பண்றது பொருளுக்கு மட்டும் இல்ல, செய்யற காரியத்துக்கும் பொருந்தும். மனசலாயோ? ചേട്ടാ நீ மிண்டாதிருக்கடி. இன்னைக்கு இவர் பொண்ணுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா அதை பார்த்து இன்னொருத்தரும் பண்ணுவாங்க. அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் பண்ணாமலேயே வாழலாம்னு சொல்லுவாங்க. பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, அது இதுன்னு கண்ட பேரெல்லாம் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு இது இடம் இல்ல. இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் நடந்தா அது இங்க இருக்கிற மத்தவங்களையும் பாதிக்கும்.
இங்க பண்பாடு நாகரிகத்தோட நல்ல குடும்பங்கள் வாழ்ற அபார்ட்மெண்ட். அதனால இந்த 2ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமா. யார் சார் உங்க சம்மதம் வேணும் நீங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கா? என்ன பேசுறது? உங்களுக்கு பிடிக்கலனா உங்க வேலைய பாருங்க. அத விட்டுட்டு இந்த கல்யாணம் நடத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இப்ப நீங்க இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கூட கிடையாது. அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. ஓ, அது அங்கனே இல்ல. லக்ஷ்மி செக்ரட்டரியா இல்ல, அது கொண்டு ஈ பவித்ரா இப்படி ஆடிக்கொண்டிருக்கணும். உன்னி சார், எந்தா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது நல்ல விஷயம் தானே, அதை எதுக்காக தடுக்கிறீங்கன்னு பவித்ரா கோவம் வந்து கேட்டா. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை, நீங்க எதுக்கு அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க அத்தை செக்ரட்டரிங்கிற திமிர்ல தான் நான் ஆடுறேன். போதுமா? ஒரு நல்ல காரியத்துக்காக எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கும். ஓ, அத்தரா இல்ல உங்களுக்கு. யானும் சவாலாயிட்டு பறையுது. யான் இந்த கல்யாணத்தை ஈ அபார்ட்மெண்ட்ல நடத்த விடமாட்டேன். பாத்துக்கலாம். அதையும் பார்க்கலாம். எல்லாரையும் வர வச்சு பெருசா தடபுடலா இந்த கல்யாணத்தை எங்க அத்தை தலைமையில நடத்தி காட்டுறேன். வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. வாங்கத்த போலாம். உன்னி சார், கீதாவோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாங்க நடத்தி காட்டுறோம். என்ன மேடி ஏதோ திங்கிங்ல இருக்கு? சார், இந்த லக்ஷ்மி மேடம் செக்ரட்டரி ஆனாலும் ஆனாங்க, ரொம்ப தைரியமாயிட்டாங்க சார். லக்ஷ்மி மேடமா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு சார். அப்படி என்ன பண்ணிட்டாங்க லக்ஷ்மி மேடம்? என்ன பண்ணிட்டாங்களா? சவால் விட்டுருக்காங்க சார், சவால். அப்படியா? என்ன சார் அப்படியான்னு ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி கேக்குறீங்க? ஏன் சார், லக்ஷ்மி மேடம் விட்ட சவாலை பார்த்து சூப்பர் கலக்கிட்டாங்க, இதுதான் லக்ஷ்மி மேடம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க என்னடனா சுரத்தே இல்லாம இருக்கிறத பார்த்தா நீங்களும் உன்னி சார் மாதிரி 2 குழந்தைங்க இருக்கிற கீதாக்கு 2வது கல்யாணம் அவசியமானு கேக்குற டைப்போ. அது எனக்கு தெரியாம போச்சே. ஏ மேடி, நான் அப்படியான ஒரு வார்த்தை தானே சொன்னேன், அதுக்கே 1000 அர்த்தம் கற்பிக்கிற? இல்ல, கொஞ்சம் இழுவையா இருந்துச்சு அதான். மேடி, நான் சொன்ன அர்த்தமே வேற. முதல்ல இந்த மாதிரி திருமணத்தெல்லாம் நான் எதிர்க்கிறவனே இல்ல. இருமணம் இணையிறது தான் திருமணம். அது உங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது. அதுல கருத்து சொல்லவோ இல்ல தலையிடவோ பெத்தவங்களுக்கு கூட உரிமை இல்லைன்னு நினைக்கிறவனா? பெத்தவங்களுக்கே இல்லைங்கிற போது மத்தவங்களுக்கு ஏது உரிமை? அதானே, நீங்க அப்படிப்பட்ட ஆள்லன்னு எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் நான் சொல்ல வந்ததே வேற மேடி. லக்ஷ்மி மேடம் பண்ண போறது நல்ல விஷயம் தான், ஆனா அதனால உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஏற்கனவே நிறைய பேர் அவங்க செக்ரட்டரி ஆனது பொறுக்காம எப்படிதான் அவங்கள டார்ச்சர் பண்ணலாம்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது போக அந்த சந்தோஷ், லக்ஷ்மி மேடம் சின்னதா ஒரு தப்பு பண்ணாலோ அவங்களால பிரச்சனை வந்தாலோ பெருசா ரியாக்ட் பண்ணுவான். இப்படி உங்களுக்கு வீட்லயும் வெளியிலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. இதனால கீதாவுக்கு நல்லதுதான், ஆனா லட்சுமி மேடத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல வந்தேன். யாருக்காவது ஒரு பிரச்சனைனா லட்சுமி மேடம் முன்ன வந்து நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் முன்ன வந்து நிக்காம அவங்கள தனியா விட்டுறாங்களே, அதை நினைச்சுதான் பயந்தேன். யார் சார் சொன்னா லக்ஷ்மி மேடம்க்கு ஒரு பிரச்சனைனா யாரும் முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னது? அதான் அவங்களுக்காக பேசுறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல. ஏ மேடி, என்ன சொல்ல வர நீ? இல்ல சார், அந்த 1 லட்ச ரூபா பணம் காணாம போய் பிரச்சனை நடந்தப்போ
நீங்க முன்னாடி வந்து நின்னு ஆட்டோக்கார மூலமா பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்களே அத சொன்னேன் சார். அது வந்து இது அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் பண்ணேன். ஓ, அதே மனிதாபிமான அடிப்படையில தான் அவங்களுக்கு உதவ நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். மேடே, அது சரி. ஆனா எதுக்காக லட்சுமி மேடம் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ சார். ஏய், விட்டா நீ ஓவரா ஓட்ட ஆரம்பிச்சிருவ. போ, தோசைக்கான மாவு அரைச்சு வை போ. ஏதோ சொன்னா மட்டும் வேலை கொடுத்து அனுப்பி விட்டுருவீங்க. சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ், யான் எங்களிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சம்சாரிக்கணும். சொல்லுங்க உனி சார். சூஷிக்கணும் சந்தோஷ். ഈ രണ്ടാം കെട്ട് അത്ര നല്ലതില്ലേ? നമ്മ അപ്പാർട്ട്മെന്റുக்கு ഒരു സ്റ്റാറ്റസ് ഉണ്ട്, മനസ്സിലായോ? அதை கெடுக்கான்னு ഞങ്ങൾ അമ്മയും ഭാര്യയാളും നിൽക്കുന്നു. നീ അവങ്ങളോട് പറഞ്ഞ് അവങ്ങളെ ആഫാക്ക് സന്തോഷ്. അത് മതി, അത് മതി.